ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் இலக்கணத்தில் சந்திப்பிழை நீக்குதலிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சந்திப்பிழை அப்படின்னா எதில் தவறு வருது நம்ம சந்திப்பிழை அப்படிங்கிறோம் அப்படின்னா வல்லெழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 6 எழுத்துக்கள். கா சா டா தா பா ரா. இதில் வந்து இந்த கா சா தா பா இந்த 4 எழுத்துக்கள் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மொழிக்கு முதல்ல வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் டா ரா வந்து நமக்கு என்ன வராது அப்படின்னா அது வந்து மொழிக்கு முதல்ல வந்து நமக்கு வராது. இந்த வல்லின எழுத்துக்கள் 6ல் கா சா தா பா இந்த 4 எழுத்துக்களை யூஸ் பண்ணுவோம். கசட தபர இதில் வந்து இந்த டாவும் ராவும் என்ன பண்ண மாட்டோம், மொழிக்கு முதல்ல அது வந்து யூஸ் ஆகாது. அப்போ நமக்கு வல்லின அதாவது சந்திப்பிழைகளில் நம்ம யூஸ் பண்ணுற எழுத்து 4 எழுத்து தான். கா சா தா பா இந்த எழுத்துக்களில் பிழை ஏற்படுதலை இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சந்திப்பிழை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நிலைமொழி வறுமொழி ரெண்டுக்கும் நடுவில் தான் என்ன யூஸ் பண்ணுறோம். இப்போ இசைத்தமிழ் அப்படின்னு இருக்குன்னா இசை ப்ளஸ் தமிழ், இசைத்தமிழ் அப்படின்னு எழுதுகிறோம். அந்த நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் நடுவில் தான் என்ன பண்ணுறோம், இந்த வல்லின எழுத்துக்களை வந்து பயன்படுத்துகிறோம். இந்த 4 எழுத்துக்களையும் கா சா தா பா இந்த 4 எழுத்துக்களையும் என்ன பிழை ஏற்படுது, எந்த இடத்துல போடணும் எந்த இடத்துல போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சந்திப்பிழை அப்படிங்கிறது. இப்போ இதிலே நமக்கு நிறையா விதிகள் இருக்குது. இந்த விதிகளை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது இந்த இடத்துல போடலாம், இந்த இடத்துல போடக்கூடாதுன்ட்டு. இருந்தாலும் நம்ம சொல்லி பார்க்குறதுல தவறு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு விதிகள் தெரிஞ்சாலும் நாம் வந்து அந்த வாக்கியத்தை வந்து ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு அதில் பிழை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ சாதாவாக பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ ரெண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னா என்ன, ரெண்டாம் வேற்றுமை தொகையில் வந்து ரெண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு இருக்குது, ரெண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தோன்னா ரெண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லின மிகும். அதாவது இப்போ அவனை ப்ளஸ் கண்டேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவனை கண்டேன் இக்கு வந்து வரும். இதே இது ரெண்டாம் வேற்றுமை தொகையில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா வல்லின வந்து மிகாது. ரெண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லின மிகும், ஆனால் ரெண்டாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லின மிகாது. இதே மாதிரி பார்த்தோன்னா நான்காம் வேற்றுமை விரி, இப்போ வந்து வேலைக்கு ப்ளஸ் சென்றான் கூங்கிறது என்னது, நான்காம் வேற்றுமை. அது வந்து விரினா என்ன, அது என்ன வெளிப்படையாக வந்திருக்கும். நம்ம பார்க்கும்போது அதை பார்த்தா வெளிப்படையாக தெரியும். இதில் வந்து என்ன இருக்கும், வல்லினம் மிகும். வேலைக்கு சென்றான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே பார்ப்போம் ரெண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னா என்ன, அவனை ப்ளஸ் கண்டேன் அவனை கண்டேன் அப்படின்னு எழுதுவோம். இந்த ஐ அப்படிங்கிறது என்ன தெரியுது, விரினா என்ன அர்த்தம் அப்படின்னா வெளிப்படையாக தெரியுது. இதே இது பார்த்தோன்னா ரெண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன வராது அப்படின்னா வல்லினம் வந்து மிகாது. அதே நான்காம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இருபெயரட்டு பண்பு தொகை இருக்குல்ல அதில் வந்து வல்லினம் மிகும். இது போக போக பார்க்கலாம். இப்போ சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக இதில் கொடுத்துருக்காங்க. இசைத்தமிழில் வழி நாடகத்தமிழிற்கு இயக்கம் இல்லை. இப்போ நம்ம சொல்லி பார்க்கும்போதே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஏ பார்க்குறோம், இசைத்தமிழில் வழி நாடகத்தமிழிற்கு இயக்கம் இல்லை, இல்லை இசைத்தமிழில் அப்படி தான் வரும். நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டுமே பார்த்தோன்னே ஏபி ரெண்டுமே தவறு. நமக்கு சொல்லி பார்க்கும்போதே நம்ம இசைத்தமிழில் அப்படி சொல்ல மாட்டோம், இசைத்தமிழில் அப்படி தான் சொல்லுவோம். அதனால் அதில் தவறு இருக்குது. அப்போ ஏபி தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்குறோம் சி பார்க்குறோம், இசைத்தமிழில் வழி நாடகத்தமிழிற்கு அப்படின்னு தான் வரும். அதுலேயும் தவறு இருக்குது. அதனால் அதில் வந்து வல்லினம் போடலை, அதனால் சியும் தவறு. அப்போ டி தான் ஆன்சர். சொல்லி பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இசைத்தமிழில் வழி நாடகத்தமிழிற்கு இயக்கம் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து டி. அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. ஃபஸ்ட்டு ஏ பார்ப்போம், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இதில் வந்து கைத்தொழில் நம்ம சொல்லும்போதே எப்படி சொல்லுவோம், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படி தான் சொல்லுவோம். கைத்தொழில் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ வராது, மீதி எதுவுமே வராது. ஒன்றை கற்றுக்கொள் அப்படி தான் சொல்லுவோம். ஒன்றைக்கு ஐ வந்து என்ன, இரண்டாம் வேற்றுமை, அது வந்து விரியாக இருக்குது. இரண்டாம் வேற்றுமை விரியில் எப்படி இருக்கும், வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு பார்த்தோம்ல. எப்போவுமே நம்ம இந்த இரண்டாம் வேற்றுமை விரி வந்து எல்லா இடத்துலையுமே பயன்படும். இந்த ரெண்டாம் வேற்றுமை விரி எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும். இந்த ஒன்றை அது வந்து வெளிப்படையாக வரும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா வல்லின எழுத்து மிகும். அப்போ இதில் நமக்கு சரியானது எது, பி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை காண்க. இது சொல்லி பார்ப்போம். ஏ பார்ப்போம், புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். புரட்சி கவிஞர் அப்படி தான் வரும். இப்போ நமக்கு சொன்னதுலேயே தெரியுது அலைக்கு வந்து இல்லை. அப்போ ஏ தவறு. அப்போ பார்ப்போம் பி பார்ப்போம், புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய நம்ம சொல்லும் போதே பூத்து குலுங்கிய அப்படியே சொல்ல மாட்டோம். அப்போ அதுவும் வராது. அடுத்து சி பார்ப்போம், புரட்சி பூக்கள்னு சொல்லியிருக்காங்க. புரட்சி பூக்கள் அப்படி தானே சொல்லுவோம். அப்போ டி சொல்லி பார்க்கலாம், புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். இதெல்லாமே நம்ம சொல்லி பார்த்து மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சந்திப்பிழை. நம்ம வந்து வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் படித்தாலும் கூட நாம் வாயில் சொல்லி பார்த்தா தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் டி. அதே மாதிரி பார்த்தோன்னா உரிச்சொற்களுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். சாலச் சிறந்தது,
தவ பெரியது அப்படி வரும், தவ பெரிது. அப்போது சால தவ அப்படிங்கிற உரிச்சொற்களுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்னா வல்லினம் மிகும். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இந்த பூமியின் அந்த இந்த எந்த அப்படிங்கிற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த மாதிரி சில இதில் மட்டும் நம்ம வந்து சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து வல்லினம் மிகும், அந்த இந்த எந்த வருது, அப்போ இந்த வருது, அப்போ இதில் வந்து வல்லினம் மிகும். மீதி பாருங்க, ஃபஸ்ட்டில் வந்து இந்த இப்போ இல்லை, அப்போ அது வராது. ரெண்டாவதுல இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு இப்போ வரும், ஆனால் அதில் போடலை, அதனால் அது தவறு. அப்போ ஆன்சர் என்ன? டி. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இது சொல்லி பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. இப்போ இதில் வேற சொல்லி பார்க்கலாம், பி சொல்லி பார்க்கலாம். பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது அப்படி சொல்ல மாட்டோம், பேணி பாதுகாப்பது. இப்போ வந்து கண்டிப்பாக வரும், பேணி பாதுகாப்பது நம் கடமை. இது தவறு. இப்போ ஃபஸ்ட்டு ஏ தான் கரெக்டு. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. அடுத்தது, கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க வினை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினை தொகையில் வந்து வல்லினம் மிகாது. இப்போ வந்து எதாவது சொல்கிறோம், ஊரு ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்கிறோம். வினைத்தொகை அப்படின்னா என்னென்னா காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. வினைத்தொகை அப்படின்னா என்ன? காலம் கறந்த பெயரச்சம். அதாவது அதில் வந்து என்ன ஆகும்னா 3 காலங்கள் வந்து உள்ளடக்கியிருக்கும் வினைத்தொகையில். இப்போ ஊறுகாய் சொன்னா ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊரும் காய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வினைத்தொகையில் வந்து ஊரு ப்ளஸ் காய், ஊறுக்காய் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஊரு ப்ளஸ் காய், ஊறுகாய், அவ்வளோதான். வல்லினம் மிகாது. அதுமாதிரி உண்மை தொகையிலையும் வல்லினம் மிகாது. உண்மை தொகையிலேருந்து வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் என்ன? இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. உண்மை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா உண்மை தொகை. இப்போ கபிலர் ப்ளஸ் பரணர் எப்படி எழுதுவோம் நம்ம? கபிலர் பரணர் அப்படின்னு எழுத மாட்டோம். கபிலர் ப்ளஸ் பரணர் அப்படின்னு எழுதணும்னா கபிலர் பரணர், ரெண்டு சரி அப்படியே பேர்த்து எழுதுறது உண்மை தொகை. அடுத்து ரெண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ரெண்டாம் வேற்றுமை தொகைன்னு என்ன அர்த்தம்னா மறைந்து வரக்கூடியது. அந்த ரெண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்து மறைந்து வரும்ல, அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. இப்போ கதை ப்ளஸ் சொன்னான் அப்படின்னா கதை சொன்னான் அப்படி தான் எழுதணும். இதே இது இரண்டாம் வேற்றுமை விரி இருக்குல்ல, கதையை ப்ளஸ் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது கதையை சொன்னான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் தொகையில் வந்து வல்லினம் மிகாது. ரெண்டாம் வேற்றுமை தொகைனா அந்த ஐ வந்து மறைந்து வரும். கதை ப்ளஸ் சொன்னான் அப்படின்னா என்ன மீனிங்? கதையை சொன்னான் தான் மீனிங். ஆனால் கதை ப்ளஸ் சொன்னான்ல ஐ வந்து மறைஞ்சிருக்குது, அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. கதை ப்ளஸ் சொன்னான், கதையை சொன்னான், இச்சு போடக்கூடாது. இதே இது கதையை ப்ளஸ் சொன்னான்னா கதையை சொன்னான், அதாவது ரெண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும். இந்த மாதிரி நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. நான்காம் வேற்றுமை விரினா என்ன? அவனுக்கு ப்ளஸ் கொடுத்தான், அவனுக்கு கொடுத்தான் தான் நம்ம சொல்லுவோம். வேலைக்கு ப்ளஸ் சென்றான், வேலைக்கு சென்றான் அப்படி தான் சொல்லுவோம். கூ அப்படிங்கிறது விரினா என்ன அர்த்தம்னா அந்த கூ வந்து என்ன ஆகும்? தெளிவாக தெரிகிறபடி வரும். அப்போ வேலைக்கு சென்றான், இல்லை வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான்காம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும். இது நம்ம சும்மா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். வினைத்தொகை ஊரு ப்ளஸ் காய், ஊறுகாய் அப்படி தான் எழுதுவோம். உண்மை தொகை கபிலர் ப்ளஸ் பரணர், கபிலர் பரணர் தான் எழுதுவோம். ரெண்டாம் வேற்றுமை தொகை அது வந்து நம்ம என்ன எழுதுகிறோமோ அப்போ அதுக்கு வருதா அதை விரியா அல்லது அது வந்து தொகையா அப்படிங்கிறத பார்க்குறோம். தொகை அப்படிங்கும்போது அதில் வந்து வல்லினம் மிகாது. விரியில் வந்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை விரியில். நான்காம் வேற்றுமை விரியிலையும் என்ன ஆகும்? வல்லினம் மிகும். அதாவது அவனுக்கு ப்ளஸ் கொடுத்தேன் அப்படின்னா அவனுக்கு கொடுத்தேன் அப்படி தான் எழுதுவோம். இது வந்து அதனால் டி வந்து தவறு. சந்திப்பிழையற்ற தொடரை எழுதுக. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். நம்ம சொல்லி பார்க்கும்போதே தெரியும். உணவு உடை அடிப்படை தேவை தான் போடுவோம். அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும். புத்தகச்சாலைக்கு அப்படி தான் வரும். புத்தகச்சாலைக்கு சொல்லி பார்க்கும்போதே ஆன்சர் சி. அடுத்து, கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான தொடர் எது? எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர்னா ஏதாவது ஒரு பெயர் சொல்லுவோம்ல, அதில் வந்து வல்லினம் மிகாது. இப்போ வந்து வண்டு ப்ளஸ் பறந்தது அப்படின்னு சொல்கிறோன்னா வண்டு பறந்தது அப்படின்னு சொல்ல மாட்டோம். வண்டு ப்ளஸ் பறந்தது வண்டு பறந்தது, அவ்வளோதான் எழுவாய் தொடர். வினை தொகையில் வல்லினம் மிகாது. இப்போ தான் பார்த்தோம்ல, ஊரு ப்ளஸ் காய், ஊறுகாய், சுடு ப்ளஸ் சோறு, சுடு சோறு. அப்போ இதில் வந்து என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. அது கரெக்டு தான். இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை தொகையில் தான் வல்லினம் மிகாது. தொகையில் தான் என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. தொகைனா என்ன? இப்போ கதை ப்ளஸ் சொன்னான், கதை சொன்னான் அப்படியே தான் எழுதுவோம்.
இது கதையை ப்ளஸ் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது கதையை ஐ வந்து என்ன இருக்குது விரி. விரினா என்னென்னா வெளிப்படையாக வருது, தொகைனா மறைஞ்சிருக்குது. இரண்டாம் வேற்றுமை விரினா கதையை ப்ளஸ் சொன்னான். கதையை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், வல்லினம் மிகும். கதையை சொன்னான் அப்படி தான் எழுதுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மிகும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறல, கதையை ப்ளஸ் சொன்னான், கதையை சொன்னான் அப்படி தான் வரும். அதனால் இது தவறு. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது கரெக்டு. கபிலர் ப்ளஸ் பரணர், கபிலர் பரணர் அப்படி தான் எழுதுவோம். கபிலர் பரணர் அப்படின்னு எழுத மாட்டோம். அதனால் இதுவும் கரெக்டு. அப்போ இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தவறு. சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. ஆன்சர் டி. சந்திப்பிழை இல்லாத தொடர். திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்படக்கருவி பயன்படுகிறது. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்படக்கருவி இப்போ வரும் படக்கருவி பயன்படுகிறது. இதில் வந்து சந்திப்பிழை இல்லாத தொடர் சொல்லுங்க. திரைப்படம் மக்களை ஈர்த்து வரும். மக்களை தன்பால் ஈர்க்க வல்லது. கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இது தவறு. கயிற்று கட்டிலில் வரும். கயிற்று கட்டிலில் வரும். இதனால் இது தவறு. செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்தில். செய்தி படங்கள் இப்போ வரும். செய்தி படங்கள் வாயிலாக. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? வினை தொகையில் வல்லினம் மிகாது. ஏற்கனவே பார்த்தோம்ல, சுடு ப்ளஸ் சோறு சுடு சோறு, அதில் வல்லினம் மிகாது. ஊறு ப்ளஸ் காய் ஊறு காய், இதுலேயும் வல்லினம் மிகாது. அடுத்து இதில் கொடுத்துருக்காங்க சால தவ உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும். சால சிறந்தது, தவ பெரிது அப்படி தான் சொல்லுவோம். வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வந்து வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 10 ப்ளஸ் பாட்டு 10 பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். 10 பாட்டுன்னு தான் சொல்லுவோம். பா இத்து தூ அப்படிங்கிறது என்ன எழுத்து? கு சு டு தூ பூரு, அதில் ஒரு எழுத்து தானே குசு. அதுதான் வந்து நம்ம குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் குற்றிய லுகர எழுத்து 10. அதில் தூ அப்படிங்கிறது என்ன எழுத்து? குற்றிய லுகர எழுத்து. கு சு டு தூ பூரு, அதில் ஒரு எழுத்து தான் தூ, அதனால் அது வந்து குற்றிய லுகர எழுத்து. இந்த தூக்கு முன்னாடி எழுத்து என்ன எழுத்து இருக்குது? இத்து. இத்துங்கிறது என்ன எழுத்து? வல்லின எழுத்து. அதாவது காசா டா தா பாரா இருக்குல்ல, அதில் ஒரு எழுத்து தானே அது 10. இப்போ 10 அப்படிங்கிறதுல இந்த தூ அப்படிங்கிறது என்ன எழுத்து அப்படின்னா அது ஒரு குற்றிய லுகர எழுத்து. இந்த தூக்கு முன்னாடி இருக்கிற இத்து அப்படிங்கிற எழுத்து என்ன எழுத்து? ஒரு வல் எழுத்து, அதாவது வல்லின எழுத்து. கசடா தபாரால ஒரு எழுத்து தான் இந்த இத்து. இந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வன் தொடர் குற்றிய லுகரம் அப்படிங்கிறோம். வன் தொடர் குற்றிய லுகரத்தின் பின் வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. இப்போ 10 பாட்டு அப்படின்னு சொன்னால் 10 ப்ளஸ் பாட்டு என்ன எழுதுவோம்? 10 பாட்டு இப்போ போட்டு தான் எழுதுவோம். ஆனால் இவங்க வல்லினம் மிகாதுங்கிறாங்க, அதனால் இது தவறு. அதே மாதிரி உவமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. உவமை தொகையில் வந்து வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். அப்போ இதில் எது சரியான கூற்று அப்படின்னா வினை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் கரெக்டு. ஆன்சர் வந்து பி. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை காண்க. மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும். இதெல்லாமே நம்ம சொல்லி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை இப்போ வரும் பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும். சந்திப்பிழையற்ற தொடர் எழுதுக. கடுகை துளைத்து கை வருதுல, இது ஒன்று இரண்டாம் வேற்றுமை விரி ஐ அப்படின்னு வருதுல்ல. துளைத்து ஏழ் கடலை புகட்டி, இதுலேயும் ஐ வருது. கடலை இப்போ வரும். புகட்டி குறுகத்தரித்த குரல். குறுகத்தரித்த இக்கு வராது. குறுகத்தரித்த குரல், அவ்வளோதான். கடுகை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல். சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறி. 8 தொகையுள் இப்போ தான் பார்த்தோம்ல, 8 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். இது ஒன்று வச்சுக்கலாம். 8 தொகை 10 பாட்டு அப்படி தான் வரும். அதனால் என்ன ஆகும்? 8 தொகையுள் 10ங்கிறதுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக வல்லினம் மிகும். 10 சுவடியும் உண்டு. 10 சுவடியும் 1. அப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்தது தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். கீழ்கண்டவற்றில் சந்திப்பிழையற்ற தொடர். மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். மாறன் வேறு ஏதாவது சொல்லி பார்க்கலாம். பெண்களுக்கு கிடைக்க வேண்டியவை பெண்கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. பெண்களுக்கு இக்கு வரும். பெண்களுக்கு கிடைக்க வேண்டியவை. ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார். பெற்று இத்து வரும். பெற்று தந்தார் வரும்.
திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டிப்போட வல்லது இப்போ வரும். இதில் அப்போ இது எல்லாமே தவறாக இருக்குது. இது மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான் இதான் கரெக்டு. அடுத்தது சந்திப்பிழை இல்லாத தொடர். விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. ஆன்சர் பி, விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. அடுத்தது சந்திப்பிழை சந்திப்பிழை அற்ற தொடர். எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் வரும். உணவு பழக்கம் அமைய வேண்டும். எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். அடுத்தது பார்த்தோன்னா புத்தக படிப்பு தேவை, அதோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடர். வள்ளைப்பாட்டின் ஐ வருதுல, அது இரண்டாம் வேற்றுமை விரி. அப்போ வள்ளைப்பாட்டின் இப்போ வரும். சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றது. சந்திப்பிழை இல்லாத தொடர். சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்புமுற்று திகழ்ந்தது. சங்க காலத்தில் அப்படி வராது. சங்க காலத்தில் நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? சங்க காலம் தான் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்புமுற்று திகழ்ந்தது. போர்க்கோலம் பூண்டு சந்திப்பிழையற்ற தொடர். போர்க்கோலம் பூண்டு வந்த பரதனது சேனையை இக்கு வரும். கண்ட குகன் ராமனை வெல்ல இக்கு வரும். வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணினான். போர்க்கோலம் பூண்டு வந்த பரதனது சேனையை கண்ட குகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணினான். சந்திப்பிழையற்ற பிழையை சரிபார்த்து எழுதுக. மருத்துவ படிப்பிற்கு வருதா? அப்போ என்னை தேர்வு செய்தனர். மருத்துவ இப்போ ரெண்டாவது பார்ப்போம். மருத்துவ இப்போ வரல, அப்போ அது தவறு. அடுத்து பார்ப்போம். மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர். அதில் படிப்பிற்கு என்னை வரும். என்னை தேர்வு செய்தனர். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏவும் சியும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மருத்துவ படிப்பிற்கு அதே தான். என்னை தேர்வு செய்தனர் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஏயும் சியும் ஒரே சேம் தான் கொடுத்துருக்காங்க. டி பார்ப்போம். மருத்துவ படிப்பிற்கு மருத்துவ இப்போ வரும், அப்போ அதுவும் தவறு. இதில் பார்த்தோன்னா ஏயும் சியும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர். ஏசி ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிக. கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிறு கட்டிலில் வராது, கயிற்றுக்கட்டிலில் அதான் கரெக்டு. அடுத்து கயிறு கட்டிலில் கொடுத்துருக்காங்க, அது தவறு. மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. அடுத்தால மேடை பேச்சுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. அப்போ 1, 3 கரெக்டு. அடுத்தது தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமாற் கலைஞர். இதில் சந்திப்பிழையில் பார்த்தோன்னா விரும்பி இக்கு தான் வரும். இந்த இடத்துல இப்புன்னு போட்டிருக்காங்க. விரும்பி கேட்டு ஏற்றவர். அடுத்து பார்ப்போம். சென்னை கிறிஸ்தவ கல்லூரிக்கு வரும், அதனால் அது தவறு. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு வரும். மாணவர்களுக்கு தமிழ் கற்பித்தவர். தமிழ் புலமையும் கவிபாடும் திறனும் கொண்டிருந்தார். தமிழ் இப்பு வரும், அதுவும் தவறு. இதில் விரும்பி இக்கு வரும். தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமாற் கலைஞர். அவங்க அந்த சந்திப்பிழையிலே ஒரு பிழை போட்டிருக்காங்க, அதனால் அதில் தவறாக இருக்குது. மற்றபடி அது கரெக்டானது தான். இதே மாதிரி சந்திப்பிழையில் நம்ம எந்த இடத்துல வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படிங்கிறத நம்ம படித்தாலும் 1, 2 மட்டும்தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். மற்றது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம சொல்லி பார்த்தது மட்டும்தான் இதில் எழுத முடியும்.